ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 ரிமோட் கிட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட ரிமோட் கிட்டு. இது என்ன இதில் லோகோ யூஸ் பண்ணி ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5.1 ஹோம் தியேட்டர் ரிமோட் கிட், எக்ஸ்டர்னல் போர்டு சப்போர்ட், MP3 MP5 ஆப்டிக்கல் OXL அண்ட் HDMI. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக போர்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஜெம்டெக் ரிமோட் கிட்டு தான். பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி அமைக்கிறேன் பாருங்கள். நம்ம உள்ளே அதாவது பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்குது வித்தவுட் பேட்ரி. அது பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லாமல் தான் இருக்குது ரிமோட்டு. வெயிட்லேயே தெரியுது பேட்ரி இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா இது பேட்ரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா ஜெம்டெக்கோட மேனுவல் பேப்பரு. பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில், அதாவது ரிமோட்டோட ஃபங்க்ஷனு ப்ளஸ் போர்டோட ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த மேனுவல் பேப்பரில் தெரியும். எல்லாமே நீங்கள் வந்து இந்த மேனுவல் பேப்பரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுருக்கோம் பேருந்து அதே மாதிரி மறைச்சிடுவோம், வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயர் கிட்டு. இங்கே இதில் இருக்கிற போர்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒயர் கிட்டு இதில் வந்துடுது. நம்ம அடிஷ்னலாக ஒயர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இதில் கொடுத்துருக்குற ஒயரிங்கே போதுமானது, அதாவது ஒயரிங் கிட்டே போதுமானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி போர்டு, அதாவது உள்ளே செக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே 16:2 தான், 6:2 இது பாருங்கள். இதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க JHD. அதாவது பார்த்திங்கன்னா இதோட 162Aன்னு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, அதாவது இன்ச்சு கிடையாது, அது 16:2 டிஸ்பிளே தான் சைஸ் இது. இதில் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு என்கோடர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் தனித்தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள பாக்ஸிங்கில் என்னென்ன கொடுக்குறாங்க மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு போர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதர் போர்டு. எல்லாமே இதில் தான் கண்ட்ரோலிங் ஆகும். பார்த்துங்க, இதான் இதில் பார்த்திங்கன்னா ஜெம்டெக்குன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கவரை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிப்போம். இதுதான் ஜெம்டெக்கோட ரிமோட் கிட்டு போர்டு. இதை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இண்டிவிஜுவலாக பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா டெஸ்டட் ஓகே. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குற எல்லா போர்டுமே டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதாவது குவாலிட்டி செக் பண்ணி டெஸ்டட் ஓகேன்னு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளைலேருந்து பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ப்ளஸ் 12 வோல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்துக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வோல்ட்டு, அதாவது பவர் கொடுத்தது ப்ளஸ் 12 வோல்ட்டு. இது கிரவுண்டு, தெரியுதுங்களா? பேக் சைடு பார்த்தாலும் தெரியும், பேக் சைடும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா பவரு ப்ளஸ் 12 வோல்ட்டு கிரவுண்டு. நீங்கள் ரெகுலேட்டர் மூலிமா கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பக் கன்வெர்ட்டர் மூலிமா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 0 டேப்பிங்கில் டிசி வோல்ட் எடுத்து அதில் ரெக்டிஃபை செக்ஷன் மூலிமாவும் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்புட், அதாவது
ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்டீரியோ இன்புட்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன், ரைட் ஒன், லெஃப்ட் 2, ரைட் 2, லெஃப்ட் 3, ரைட் 3, கிரவுண்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ இன்புட். அதாவது பார்த்திங்கன்னா லெக்சரில் நம்ம ஆர்சிஎஃப் பின் வரது பாருங்கள். ஆர்சிஎஃப் பின் மூலிமா அதிலேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம இதிலேருந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பின்னு பார்த்திங்கன்னா நம்ம MP3 பிளேயர் போர்டோட லெஃப்ட் ரைட்டு இன்புட்டை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா 5.1 5.1ஓட இன் 5.1 இன் பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்ப், அதாவது பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் ஐசியோட இன்புட் லைன் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துக்கலாம். கிரவுண்டு, சரௌண்ட், SR, SL, SW, SCE, SR, FL, FR, SFL. இது பார்த்திங்கன்னா 5 சேனல் ப்ளஸ் சப்வூஃபர். அதாவது பார்த்திங்கன்னா 6 சேனலோட பவர் ஆம்ப் போர்டுலேருந்து நம்ம இன்புட் இதில் கொடுத்துக்கணும். இன்புட் இது கொடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது MCU பார்த்திங்கன்னா இந்த போர்டோட கனெக்ஷனு. இதை நான் அப்புறம் காட்டுறேன் என்னென்னு. இது பார்த்திங்கன்னா SL, SR, அதே 6 சேனலுக்கான 5.1 அவுட்டு. 5.1 அவுட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த 5.1 அவுட் எடுத்து போய் நம்ம RCS சாக்கெட், அதாவது பார்த்திங்கன்னா டிவிடி கொடுப்பல பின்னு, அது RCS சாக்கெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இது 6 சேனலுக்கான ஆடியோ அவுட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா மதர் போர்டோட கனெக்ஷனு. இதில் நமக்கு அந்த ஒயரிங் மூலமாகவே, இந்த ஒயரிங் கிட்ட மூலமாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒயரிங் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டுக்க வேண்டியதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது டீகோடரு, கண்ட்ரோல் டைப்பு. இது பட்டனு, அதாவது சுவிட்சு மோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்பு. அது இன்ஃபினிட்டி ரொட்டேட், அதாவது எப்படி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது, அதாவது இன்ஃபினிட்டி சொல்லுவாங்க, போய்கிட்டே இருக்கும் கண்ட்ரோலு. இதில் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இது கனெக்டர் வந்து நான் அந்த டிஸ்பிளேவோட போர்டை சொல்கிறேன், அது கூட இது கனெக்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அடிஷ்னலாக என்ன ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா LED 4 LED வந்து இந்த கண்ட்ரோலில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேனலில் லைட்டிங் வச்சுக்கிற மாதிரி லைட்டிங் வச்சுக்கலாம். அதை விட மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வைக்கிற லைட்டிங்கு நம்ம ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி அதாவது மல்டி கலரில் LED கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அதோட ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரிமோட் கிட்டில். நான் வீடியோவை முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் இதை நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி LED வச்சு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. அடுத்து நம்ம டிஸ்பிளேவை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இதுதான் டிஸ்பிளே. இது உள்ளே பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பு இருக்குது, அது ஐசி 16:2 தான் டிஸ்பிளே சைஸு. பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் எதுவும் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல போர்டில் இது இருக்குது பாருங்கள். இந்த ஒர்க்கில் MCUன்னு இதோட கனெக்ஷன் தான். இந்த போர்டுக்கான கனெக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டிலேருந்து இந்த மதர் போர்டிலேருந்து நம்ம இந்த டிஸ்பிளேக்கு பவர் சப்ளை, அதாவது
பவர் யூனிட்டு எல்லாமே இதில் தான் வரும். இன்புட் அவுட்புட்டு எல்லா செக்ஷனுமே நம்ம இதில் தான் வரும். இந்த இதில் தான் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கண்ட்ரோலர் என்கோடர் கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர். இது ரெண்டுமே, இது ரெண்டும் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பின் எதுக்கு கொடுத்துருக்கோன்னா, நம்ம இதில் ப்ரோக்ராம் மாற்றி